டிவிக்களில் யூஸ் பண்ணியிருக்கிற டிஸ்பிளே பேனல்ஸ் பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸு. டிவி பேனல்களை பற்றி டவுட்ஸுங்கிறத விட டிவிக்களை பற்றியே நிறைய டவுட்ஸு. எல்சிடி டிவினா என்ன, எல்இடி டிவினா என்ன, QLED டிவினா என்ன, OLED டிவினா என்ன, இதெல்லாம் தனித்தனி பேனலா இல்லை எல்லாம் ஒரே பேனலா, அதாவது தனித்தனி டிஸ்பிளேவா அல்லது ஒரே டிஸ்பிளேவா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்குது. மெயினாக எந்த டிவி வாங்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் அதிகமாக இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோவில் இந்த டிவி டிஸ்பிளேக்களை பற்றி, டிவி பேனல்ஸ்களை பற்றி எல்லாமே தெளிவாக சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிவி வாங்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். டிஸ்பிளேனா என்ன, பேனல்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்க மெம்பர்ஸ் ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். டிஸ்பிளேனா என்ன, பேனல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று தான். ஒரு சிலர் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் பேனல்னு சொல்லுவாங்க. அதை எப்படி வேணாலும் குறிப்பிடலாம். ஏன் சைடு பேனலை தானே பேனல்னு சொல்லுவாங்க, ஏன் டிஸ்பிளேவும் பேனல்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பேனல்னு குறிப்பிடுறாங்க, அதனால் பேனல்னு சொல்கிறாங்க. இப்போ டிஸ்பிளே, எல்சிடி டிவி அப்படிங்கிறது என்ன டிஸ்பிளே, எல்இடி டிவி அப்படிங்கிறது என்ன டிஸ்பிளே, எல்சிடி டிவி வாங்கலாமா இல்லை எல்இடி டிவி வாங்கலாமா அப்படிங்கிறதுல தான் மிகப்பெரிய சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த சந்தேகத்துக்கு விடை என்னென்னா, எல்சிடி டிவியும் எல்இடி டிவியும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசமான டிவி கிடையாது. அந்த டிஸ்பிளே பேனல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். அதாவது எல்இடி அப்படிங்கிறதுல பேனல்லாம் எதுவுமே கிடையாது. எல்இடிங்கிறது லைட்டை மட்டும்தான் குறிப்பிடுவாங்க. எல்சிடி தான் பேனல். அதாவது எல்சிடி டிவிக்களில் பயன்படுத்தப்பட்ட பேனல் தான் எல்இடி டிவிக்கள்லையும் பயன்படுத்தப்படுது. அப்போ ஏன் இதை எல்இடி டிவினும் இதை எல்சிடி டிவினும் சொல்கிறாங்கன்னா, இந்த எல்இடி டிவியில் வந்து எல்இடி பேக்லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்இடிங்கிறது லைட்டு மட்டும்தான். அந்த எல்இடி பேக்லைட்ஸ் மூலமாக படம் வெளிச்சம் வர்றதுனால இதை எல்இடி டிவின்னு குறிப்பிடுறாங்க, இதை எல்சிடி டிவின்னு குறிப்பிடுறாங்க. உண்மையாகவே டெக்னாலஜி பார்த்திங்கன்னா எல்சிடி தான். லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அப்படிங்கிறது தான் எல்சிடி அப்படிங்கிறதுடைய ஃபுல் ஃபார்ம். இதே டிஸ்பிளே தான் எல்இடி டிவிக்கள்லையும் உபயோகப்படுத்தப்படுகின்றன. இந்த எல்சிடி டிஸ்பிளேல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RGB கலர்ஸ் ப்ளஸ் கிறிஸ்டல் லிக்விட் இருக்கும். RGB கலர்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீனு, ப்ளூ இந்த 3 கலரும் ஒரு கலவையாக சேரும் பொழுது தான் நமக்கு படத்துக்கு உண்டான அந்த கலர்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்கின் எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த கலர் வரணும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ரெட்டு, க்ரீனு, ப்ளூ 3ம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு கலருக்கு உண்டான வெளிச்சம் போகணும் அப்படிங்கிறத பொறுத்து அந்த கலர் உருவாகும். இந்த 3 கலரும் ஜாயின் பண்ணி தான் அந்த கலர் உருவாகும். அப்போ அந்த லிக்விட் கிறிஸ்டலுங்கிறது நம்ம எல்சிடி டிவியில் அந்த CFL லைட்டு மாதிரி ஒரு லைட் செட்டிங் இருக்கும். அந்த லைட்டோடைய வெளிச்சத்தை உள்வாங்கி எந்த கலருக்கு எந்த அளவுக்கு வெளிச்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுக்கும். அதை தீர்மானிக்கிறது என்னென்னா நம்ம டிவியோட போர்ட்லேருந்து வர்ற, அதாவது மதர் போர்ட்லேருந்து வர்ற சிக்னல்ஸ். அந்த சிக்னல்ஸ் வந்து எலக்ட்ரோடயட் மூலமாக இது உள்ளே போயிட்டு எந்த இடத்துக்கு எந்த அளவுக்கு வெளிச்சம் வரணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கும். அப்போ எல்லாம் சேர்ந்து தான் அந்த படத்தை உருவாக்கி நமக்கு காமிக்கும். இப்போ இதே டெக்னாலஜியை எல்இடி டிவியில் எல்இடி லைட்ஸ் மூலமா கொண்டு வராங்க. அப்போ படம் இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். அவ்வளோதானே தவிர மற்றபடி எல்சிடி டிவிக்கும் எல்இடி டிவிக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஆனால் இந்த எல்சிடி டிஸ்பிளேக்கள்லேயே 3 விதமான டிஸ்பிளே இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று VA டிஸ்பிளே, இன்னொன்று TN டிஸ்பிளே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா IPS டிஸ்பிளே. இந்த IPS டிஸ்பிளேங்கிறது பார்த்தீங்கன்னா படம் அக்யூரேட்டாக, அதாவது கலராக தெரியும், நல்ல கலர்ஃபுல்லாக எந்த சைடு இருந்து பார்த்தாலும் நல்லா தெரியும். ஆனால் வந்து இதோடைய ரெஸ்பான்சிங் டைம், அதாவது ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் டிவியில் ஒரு கேமே பார்க்குறீங்க, ஒரு ஃபாஸ்ட்டான மூவிஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப அதோடைய ரெஸ்பான்சிங் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தெரியும். மற்றபடி இந்த IPS பேனலுங்கிறது சூப்பராக இருக்கும். இன்னொன்று VA பேனல், அது வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் அதிகம். இப்போ இந்த பேனல் தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்க, கேம் பேடை வச்சு அதில் கேம் விளாட்றீங்க டிவியில் அப்படிங்கிறப்ப நல்லா ரெஸ்பான்ஸாக இருக்கும், லேக் இல்லாமல் தெரியும். அதுக்காக தான் இந்த VA பேனல். அதுவும் இல்லாமல் IPS பேனலை ஒப்பிட்டு பார்க்குறப்ப VA பேனல்லாம் தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பு செலவு கொஞ்சம் குறைவாக இருக்கும். இன்னொன்று TN பேனல். இந்த பேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்களில் அதிகமாக யூஸ் பண்ணப்படும். இந்த பேனல்களுடைய ரெஃப்ரெஷ் ரேட்டு
விஏ பேனலை விட அதிகமாக இருக்கும். அதாவது ஐபிஎஸ் பேனல் அண்ட் விஏ பேனலை விட டிஎன் பேனலுடைய ரெஃப்ரெஷ் ரேட்டு அதிகமாக இருக்கும். ஆனால் கலர் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். எப்படி ஐபிஎஸ் பேனல் அக்யூரேட்டான ஒரு கலர் கொடுக்குதோ அந்த கலரை விஏ பேனலாலையும் நம்மளுடைய டிஎன் பேனலாலையும் தர முடியாது. ஆனால் ஓரளவுக்கு விஏ பேனல் வந்து அதை மேட்ச் பண்ணிடும். ஆனால் டிஎன் பேனல் இந்த ரெண்டை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிங் டைம் அதிகமாக இருக்கும். நம்ம கம்ப்யூட்டரை நேருக்கு நேராக தான் வச்சு பார்ப்போம். அப்படிங்கிறப்ப அது நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், கம்ப்யூட்டர் ஒரு சைடாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே தெரியாது. அதுதான் டிஎன் பேனல் அப்படிங்கிறது. இப்போ நான் சாதாரணமாக உட்காந்து ஒரு மூவி பார்த்துட்டு இருக்கேன்ப்பா, இப்போ ஐபிஎஸ் பேனலா விஏ பேனலா அப்படின்னு எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இதில் நான் டிஎன் பேனலை சேர்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மோஸ்ட்லி கம்ப்யூட்டரில் தான் கொடுப்பாங்க, டிவிக்கெல்லாம் வராது. அதனால் ஐபிஎஸ் விஏவை மட்டும் எடுத்து பேசுகிறேன். இது நான் ஐபிஎஸ் பேனலா விஏ பேனலான்னு எனக்கு தெரியுமா டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரிய வாய்ப்பில்லை. எதனால நம்ம நேருக்கு நேராக உட்காந்து டிவியை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் சைடாக போய் உட்காந்து ஒரு ஓரமாக உட்காந்து பார்க்குறப்ப சரியாக உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அது விஏ பேனல், கலர் சரியாக தெரியலை அப்படின்னா அது விஏ பேனல் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் நேருக்கு நேராக உட்காந்து பார்க்குறப்ப கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது ஒரு டெக்னீஷியனாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் ஒரு சாதாரணமாக நான் வந்து டிவி பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியாது. இன்னொன்று, ஐபிஎஸ் பேனல்களை விட விஏ பேனல்கள் கொஞ்சம் மெலிதாக இருக்கனால கொஞ்சம் வெளிச்சமும் அதிகமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், எல்இடி டிவி வாங்கினாலும் எல்சிடி டிவி வாங்கினாலும், எல்சிடி டிவிக்கள் இப்போ விற்கிறதில்ல, எல்இடி டிவியாக இருந்தாலும் எல்சிடி டிவியாக இருந்தாலும் அதில் போடப்பட்டிருக்கிறது எல்சிடி பேனல்கள் தான் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தபடியாக நம்ம வர்றது QLED டிவி அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அதுதான் இப்போ மார்க்கெட்டில் அதிக அளவில் விற்பனை ஆகுது. அந்த டிவிக்கும் எல்இடி டிவிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். QLED டிவி அப்படிங்கிறது அது ஒரு புது டெக்னாலஜி. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்சிடி டிவியிலேருந்து எல்இடி டிவி பெரிய டெக்னாலஜியில் லைட்டு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டுன்னு. அது மாதிரி இல்லாமல் QLED டிவி அப்படிங்கிறது வேறு மாதிரியான டெக்னாலஜி. QLED அப்படிங்கிறது குவாண்டம் டாட் லைட்டிங் டயோட் அப்படிங்கிறது தான் இதோடைய ஃபுல் ஃபார்ம். இப்போ நம்ம எல்சிடி பேனல்களில் உள்ள அந்த ஆர்ஜிபி கலர்ஸை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆர்ஜிபி கலர்ஸை இதை வித்தியாசமான அளவில் கொடுத்துருப்பாங்க. அதாவது ரவுண்ட் ஷேப்பில் குவாண்டம் குட்டி குட்டியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னென்னா, அந்த எல்சிடி பேனல்களில் உள்ள அதே லிக்விட் கிறிஸ்டல் தான் இந்த QLED டிவிலையும் இருக்கும். ஆனால் இந்த ஆர்ஜிபி கலர்ஸோடைய ஷேப் மாறி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பான பிக்சர், அதாவது கான்ட்ராஸ்ட் அதிகமாக தெரியாது. ஒரு ஹச்டியில் பார்க்குறப்போ ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு தோற்றம் கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். இதுதான் வந்து QLED டெக்னாலஜி. எல்சிடி பேனல்களை விட QLED பேனல்கள் சிறந்ததா அப்படின்னு கேட்டால் சிறந்தது தான். அதாவது நான் சொல்கிறது உழைக்கும் அந்த காலகட்டத்தை சொல்லி சிறந்ததுன்னு சொல்லலை, நம்மளுடைய பார்வை திறன், அதாவது பார்க்குறதுக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா QLED நல்லாவே இருக்கும். எதனாலனா இன்னும் கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்கும், கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் QLED பெஸ்ட்டு தான். இப்போ QLED எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்க. அடுத்தது OLEDன்னு ஒன்று வந்ததுனால தான் இந்த QLEDயே வந்து தயாரிக்கப்பட்டது. எதனாலனா OLED காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. என்னென்னா, இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, QLEDயில் அந்த குவாண்டம் டாட் ஆர்ஜிபி கலர்ஸ் குவாண்டம் டாட்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக அந்த லிக்விட் கிறிஸ்டல் பின்னாடி இருக்கும்னு. ஆனால் இந்த OLEDயில் அந்த லிக்விட் கிறிஸ்டல் இருக்காது. அதுக்கு பதிலாக ஒவ்வொரு கலர் டாட்டுக்கும், ரொம்ப மைனூட்டான அந்த ஒவ்வொரு கலர் டாட்டுக்கும் ஒவ்வொரு லைட்டிங் இருக்கும். அந்த லைட்டிங்கு தானாகவே கண்ட்ரோலும் பண்ணும். அதாவது எந்த கலர் எவ்வளோ லைட் வேணுன்றது அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும். அப்போ பக்கத்தில் இருக்க கலருக்கு இந்த லைட்டிங் படாது. இப்போ எல்சிடியில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்ஜிபி கலரில் வந்து லிக்விட் கிறிஸ்டல் இருக்கிறதுனால பக்கத்தில் உள்ள கலருக்கும் அந்த லைட்டு கொஞ்சம் படதான் செய்யும். அப்போ நீங்கள் என்ன தான் இந்த கலரில் அக்யூரேட்டான கலரை கொண்டு வந்தாலும் அந்த கலர்லேயும் கொஞ்சம் படும். அப்போ வந்து நமக்கு மைனூட்டான டிஃப்ரெண்ட், அதாவது ஒரு பிளாக்கில் தான் அது நல்லா தெரியும். பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான பிளாக்காக இருக்காது, கொஞ்சம் வெளிச்சம் உள்ள பிளாக்காக இருக்கும். அந்த பிளாக்கை வந்து இந்த OLED டிவி பர்ஃபெக்டாக கொடுக்கும். பிளாக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறப்ப அனைத்து கலருமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் வந்து OLED டிவி. இப்போ நீங்கள் எல்இடிக்கும் QLEDக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக தெரியும். ஆனால் எல்இடிக்கும் OLEDக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அதிகமாக தெரியும். இப்போ நமக்கு OLED தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நமக்கு QLEDயே போதும், QLEDயே பார்க்க நல்லாயிருக்கும். இன்னொன்று, ஹச்டி டிவி வாங்கலாமா இல்லை ஃபுல் ஹெச்டி டிவி வாங்கலாமா இல்லை 4K டிவி வாங்கலாமா அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அதுக்கும் விளக்கம் சொல்கிறேன். இப்போ ஹச்டி டிவி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு
செட்டாப் பாக்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறீங்க, வேறு எதுவுமே நான் அதில் பார்க்க மாட்டேன், செட்டாப் பாக்ஸ்லேருந்து வர்ற படத்தை தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க ஹெச்டி டிவி வாங்கிக்கிறதே பெஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக போனால் ஃபுல் ஹெச்டி டிவி வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. எதனாலனா 4K டிவி வாங்கி உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. எதனாலனா நீங்கள் எப்போவுமே அந்த செட்டாப் பாக்ஸ்லேருந்து வர்ற சிக்னல் அந்த படத்தை தான் பார்க்க போகிறீங்க. அப்போ நீங்கள் 4K டிவி வாங்கி எந்த யூஸும் இல்லை. இது யாருக்காக சொல்கிறேன்னா, வீட்டில் இருக்க பெரியவங்க யாருக்காவது வாங்கி கொடுப்பீங்க நிறைய பேர், அவங்களாம் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அந்த மாதிரி 4K டிவி வாங்காமல் சாதாரணமாக ஹெச்டி டிவி ஃபுல் ஹெச்டி டிவி வாங்கினாலே நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் அமேசான் ப்ரைமு, நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பு இதெல்லாம் அடிக்கடி நான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 4K டிவி வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. எதனால்னா அதிலலாம் 4K குவாலிட்டியில் படம் பார்க்க முடியும். அதனால் உங்கள் டிவி 4K குவாலிட்டி எடுத்துடும். என்ன தான் நம்ம 4K டிவி வாங்கினாலும் அதுக்கு நம்ம கொடுக்குற கண்டென்ட்டு 4Kவாக இருக்கணும். அப்போ நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணுவோம், வைஃபை யூஸ் பண்ணுவோம், படம் பார்ப்போம் அப்படிங்கிறவங்க மட்டும் 4K வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. இல்லை நாங்கள் எப்போவுமே நெட்டு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஃபுல் ஹெச்டியே வாங்கிக்கலாம், அதுவே பெஸ்ட். ஹெச்டிங்கிறது 720p பிக்சல்ஸு. நீங்கள் சாதாரணமான செட்டாப் பாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுவே போதும். இல்லை நாங்கள் செட்டாப் பாக்ஸ்லேயே ஹெச்டி குவாலிட்டி படம் போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபுல் ஹெச்டி டிவி போதும். இல்லை நாங்கள் ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் வைஃபைலாம் யூஸ் பண்ணி படம்லாம் பார்ப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி டிவி வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் 4K டிவி கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ மினி எல்இடி டிவி எடுக்கலாமா, ஓஎல்இடி டிவிங்கிறாங்க, அதுக்கு பதிலாக மினி எல்இடி டிவி எடுத்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமே தவிர, அதாவது எல்இடி டிவியை விட மினி எல்இடி கொஞ்சம் அவுட்புட் பெட்டராக இருக்குமே தவிர ரொம்ப உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. 2 டிவியும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டான டிஃப்ரெண்ட் தான் தெரியுமே தவிர ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் தெரியாது. அதனால் நீங்கள் கம்பெனி பொருளாகவே எல்இடி டிவியே வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை கம்பெனிகள்லேயே கொஞ்சம் விலை அதிகமாக மினி எல்இடின்னு இருக்குது அது வாங்கினாலும் வாங்கிக்கலாம். படத்துடைய பிரைட்னஸும் ஷார்ப்னஸும் கொஞ்சம் அதிகமாக தெரியும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. முன்னாடியே சொன்ன மாதிரி எல்இடிக்கும் ஓஎல்இடிக்கும் அதிக அளவு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் எல்இடிக்கும் QLEDக்கும் எல்இடிக்கும் மினி எல்இடிக்கும் மிகப்பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் இருக்காது. அந்த நமக்கு ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ ஒரு ஃபோட்டோஸில் பெரிய அளவில் காட்டுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ஐடியாஸ் தான். அது வந்து அந்த அளவுக்குலாம் நமக்கு டிஃப்ரென்ஸை கொடுக்காது. அதுக்காக கொண்டு போய் நீங்கள் அதிக அளவு செலவு பண்ணாதீங்க. அப்புறம் இந்த BOE அப்புறம் AUO அதெல்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பேனல்கள் தயாரிக்கிற தயாரிப்பு நிறுவனங்களோட பேர். சாம்சங் டிஸ்பிளே இருக்குது, டோஷிபா டிஸ்பிளே இருக்குது, BOE டிஸ்பிளே இருக்குது, AUO டிஸ்பிளே இருக்குது. அந்த மாதிரி அந்த டிஸ்பிளே நிறுவனங்களுடைய பேர் தான் அது. அதுவும் டிஸ்பிளேவையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். தேங்க்யூ நண்பர்களே. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோட கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி அதுக்கு பதிலாக இன்னொரு வீடியோவும் நான் பதிவிடுறேன். இதில் நான் முழுசாக உங்களுக்கு புரிய வச்சேனா அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா லென்த்தாக போயிட்டுருக்கு வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு இன்னொரு வீடியோ பதிவிடுறேன். தேங்க்யூ.